சாதகமா சாட்சி சொன்னா. அதுக்காக கூலிப்படைய கூட அவன் ரெடி பண்ணிட்டான். அது தெரிஞ்சதுனால தான் தாத்தா கோர்ட்ல அந்த மாதிரி சொன்னாரு. நீங்க ஜெயிலில் இருக்கும்போது அந்த எம்எல்ஏவால உங்களை எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் தாத்தா மனசை கல்லாக்கிக்கிட்டு அப்படி செஞ்சாரு. தாத்தா வந்திருக்காரு. நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு பயந்துக்கிட்டு வெளியிலேயே நின்றுகிட்டு இருக்காரு. ஏய் ஜானி, நான் தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிரு. உன் உயிரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. நீ எனக்கு வேணும். உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்.